Hi all, welcome to the life of Tiger. ஸோ இந்த கான்டென்ட் அதாவது இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு Tiger listens பட் நெவர் ஜட்ஜ் அப்படி ஒரு செக்மெண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த இன்ஸ்டாவில் வந்து ஒரு சும்மா ஒரு கொஷின் போட்டிருந்தேன், வாட் மேக்ஸ் யூ ரியலி ஹாப்பி, லைக் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இதில் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அதான் சொன்ன மாதிரி Tiger listens never judge. It's late to the trend, but that's okay. That's fine. Okay. ஸோ அப்படி கேட்கும்போது நிறையா இல்லை, எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல். ஓகே. ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம் இங்கே வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துறது வந்து பெரிய ப்ராப்பர்ட்டிஸ், பெரிய பெரிய விஷயங்கள் தான் வந்து சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்னு எல்லாரும் இல்லை. பட் தேர் ஆர் செட் ஆஃப் பீப்புள்ஸ். ஓகே. ஸோ நான் ரீசெண்டாக ஒரு சில இன்டர்வியூஸ்லையுமே நான் பார்த்துருந்தேன், வந்து சந்தோஷம் அப்படின்றது வந்து நமக்குள்ளே இருக்கிறது. ஓகே. அது நம்ம தான் ஃபீல் பண்ணோம். ஓகே, இது இருந்தால் தான், அது இருந்தால் தான், இது இல்லை அப்படின்றது வந்து எனக்கு அப்படி ஒரு பிலீவ் இல்லை. ஓகே. ஸோ இதில் ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கிறது வந்து, ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ காட் த ரெஸ்பான்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வெயிட், ஐ நோட் இட் டவுன் எவ்ரி திங். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஐ காட் இட் ஆஸ் சல்லி தமிழ். ஓகே. ஐ மீன் காசு தான். இது வந்து ஆப்வியஸ்லி இதில் நான் இதை ஜட்ஜே பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ காசு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹாப்பினஸ் தருது, அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே இருக்காது என்ன கேட்டால். அதை தாண்டி கேஷ்ன்ற விஷயம் வந்து மணி அது கொடுக்குற ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கட்டும், அது கொடுக்குற ஒரு ஃப்ரீடமாக இருக்கட்டும், அது அந்த ஸ்ட்ரகிளில் இருந்து வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அஃப்கோர்ஸ் மணி மேக்ஸ் எவ்ரி ஒன் ஹாப்பி. ஸோ எஸ், அது இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கல. பட் இந்த ரெஸ்பான்ஸ் வந்த போது ஐ ஃபெல்ட் எஸ் அஃப்கோர்ஸ். இதில் சிலவங்க சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க, ஓ நம்ம ரொம்ப மணி மைண்டடாக இருக்குமோ அப்படின்ட்டுன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அது ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துறது காசு அப்படின்னு வரும்போது இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்து இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இது மட்டும்தான் சந்தோஷப்படுத்துதுன்னு காசு மட்டும்தான் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துதா இருந்தால் அதுக்கு மேபி வேற ஒரு கான்வர்சேஷன், வேற ஒரு ஹெல்தியான ஆர்கியூமெண்ட் வேணா இருக்கலாமே தவிர, பட் மணி மேக்ஸ் எவ்ரி ஒன் ஹாப்பி. தட்ஸ் இட், எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ நெக்ஸ்ட் ஐ காட் அ ரெஸ்பான்ஸ், லிட்டில் திங்ஸ் மேக்ஸ் மீ சூப்பர் ஹாப்பி. ஓகே. இது வந்து அடிக்கடி நான் ஃபீல் பண்ணுற விஷயம். ஓகே. ஸோ லிட்டில் திங்ஸ்னால் வந்து நம்ம இதெல்லாம் சந்தோஷப்படுத்துமா நம்மளை ரியலி அப்படின்னு யோசிக்கிற குட்டி குட்டி விஷயங்கள் நிறையா இருக்குது ஒருத்தவங்க சந்தோஷப்படுத்துறதுக்கு. அதாவது வந்து இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு ஒர்க் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருக்குந்தா அது அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல் கொடுக்கும். அது எனக்கு தெரியல, இது வந்து ஒரு 8 to 5 ஜாப் போயிட்டு ஒரு ரொம்ப இண்டிபெண்டாக இருக்கிற ஒர்க்கிங் உமன்ஸ், மதர்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். மேபி நான் ரொம்ப சின்ன விஷயத்தை தான் சொல்றேன். அதாவது இப்போ நம்ம காலையில வீட்டுல இருந்து வெளில போவோம், வரும்போது யாராவது டீ குடிச்ச ஒரு கப் வாஷ் பண்ணாம அப்படியே டேபிள் கண்டாக்ட் அப்படி ஒரு கோவம் வரும். அது ஸோ அந்த வீடு கொஞ்சம் நீட்டா இருந்தா அந்த சின்ன விஷயம் கூட எங்களை வந்து ஒரு மாதிரி ஹாப்பியா வச்சிருக்கோம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நிறையாவே இருக்குது. ஓகே. நான் சொல்றது வந்து நம்ம எல்லாம் வைக்கிறோம், பட் அந்த எல்லாம் அடிக்கும் போது அந்த டைமுக்கு எழுந்தா அது கூட சிலவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஓகே, நான் இந்த இதை இப்படி பிளான் பண்ணேன், ஓகே நான் எழுந்துட்டேன், ஓகே இந்த நாள் இப்படி இருக்கும். ஸோ அதுதான் நிறைய பேருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஹாப்பினஸ் கொடுக்கும். நான் இதை வந்து ஜட்ஜே பண்ண மாட்டேன். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடா இருக்கலாம், ஒரு சாப்பாடு கடையில போயிட்டு ரெகுலரா சாப்பாடு வாங்குற இடத்துல மேபி 1 day எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் அவங்களுக்கு கிடைச்சா அது கூட ஹாப்பினஸ் தான். ஓகே. ஸோ இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்கு நமக்கு ஹாப்பினஸ் கொண்டு வரதுக்கு, சந்தோஷங்களை நம்ம கிட்ட கொண்டு வரதுக்கு. ஸோ ஐ டோட்டலி அக்ரி. நானுமே அப்படிதான். எனக்குமே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அவ்வளோ வந்து ஹாப்பினஸ் கொடுத்து. நெக்ஸ்ட் வந்து மை ஹாப்பினஸ் வாண்ட் டு பி வித் ஹிம், with attention, affection matters. Okay, this is something deep. Okay. So when it comes to relationship, என்ன சொல்ல வராங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னரோ லவ் ஒன்னோட இருக்கும்போது அவரோட ஒரு அஃபெக்ஷன், அவங்களோட ஒரு அட்டென்ஷன் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதுங்க.
ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, இதுல கண்டிப்பா ஸ்பெஷலி சைல்ட் கேர்ள்ஸ் லிசன் அண்ட் நெவர் ஜட்ஜ் திஸ் டாபிக். பிகாஸ் எனக்கு தெரியும் இங்க எல்லாருக்குமே ஒரு அட்டென்ஷன் வேணும். இங்க எல்லாருமே ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா நமக்கு என்ன தெரியுமா தோணும், நம்மளை கொண்டாடுறதுக்கு யாராவது ஒரு ஆள் இருந்தா ஓகே. அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஒரு காம் பண்ணி ஒரு மாதிரி காம்பேக்டா கொண்டாந்து, எஸ் உங்களுக்கு இவங்க இருக்காங்க, நான் பண்ற சின்ன விஷயங்களை கொண்டாட, நான் பண்ற சின்ன தப்போ பெரிய விஷயங்களை சொல்லி இது பண்றதுக்கு அப்படின்னு வரும். ஸோ இது கேர்ள் சைட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாலும் சரி, ஒரு பாய் சைட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாலும் சரி, நமக்கு நாம ரொம்ப நேசிக்கிறவங்களோட ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் போது அது கண்டிப்பா ஒரு ஹாப்பினஸை கொண்டு வரும். ஓகே, இதை வந்து நம்ம இப்ப இந்த டாபிக்குள்ள இப்ப இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதா வந்து கிரிஞ்சா வந்து இப்படி எந்த நேரமும் ஒன்னா இருக்கணும், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண இந்த டாபிக் வந்து கண்டிப்பா இன்னொரு பக்கத்துக்கு டைவர்ட் ஆகும். பட் அதெல்லாம் விட்டுருங்க. உங்க லவ் ஒன்ஸ் ஓட நீங்க இருக்கும்போது, அவங்க அட்ராக்ஷனோட, அவங்க அஃபெக்ஷனோட நீங்க இருக்கும்போது அது கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வருமா இல்லையான்னு யோசிச்சு பார்த்தா ஆப்வியஸ்லி எஸ். இதுக்கு நோ சொல்றதுக்கான ஒரு ஸ்பேஸே வராது. ஓகே, ஸோ பசங்களுக்கும் அப்படிதான். ஓகே, பசங்களுக்குமே தன்னோட வைஃப், ஃபியான்சே, கேர்ள் ஃப்ரெண்ட் யாரா இருந்தாலும் அவங்களோட ஒரு அஃபெக்ஷன், அவங்களோட ஒரு ஆறுதல், அவங்களோட ஒரு துணை இருத்தல், இது எல்லாமே வந்து ஒரு வேற சந்தோஷத்தை கொண்டு வரும். அது சிலவங்க வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து அதை வெரி லோக்கிவா வச்சுப்பாங்க, சிலவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியாது. இது எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ எஸ், அது வந்து கொஞ்சம் ஒரு டீப்பான ஒரு விஷயம் தான். பட் இது ஒரு ஆளுக்கு ஹாப்பினஸை கொண்டு வரதா இருந்தா அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எஸ், எல்லாருக்குமே எண்ட் ஆஃப் த டே அதுதான் கொஞ்சம் ஒரு ஆளோட ஒரு ஆறுதல், அவங்களோட கொஞ்சம் அன்பு இதுதான் தேவைப்படுதுங்கும் போது அஃப்கோர்ஸ் தட்ஸ் நத்திங் ராங் வித் தட். அஃப்கோர்ஸ் இட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்து ட்ரைங் நியூ ஃபுட்ஸ், நம்ம கேட்டகரி. ஓகே, ஸோ நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒருத்தவங்களுக்கு ஒரு புது ஃபுட் ட்ரை பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அது அவங்க எக்ஸ்பெக்டேஷனோட போறாங்களா, இது இப்படி இருக்கும், அது தாண்டி ஒரு புது ஃபுட் ட்ரை பண்ணும்போது அது செம்ம சந்தோஷம் கொடுக்கும். நம்ம வந்து ஒரு புது ஃபுட்டை ட்ரை பண்ணும்போது நம்ம மைண்ட்ல ஒரு டேஸ்ட் வந்து வச்சிருப்போம். அது சும்மா சொல்ற சோஷியல் மீடியாலயோ இல்லாட்டி ஏதாவது ஒரு இதில் பார்க்குறோம், நம்ம ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ண அந்த ஒரு 1 hour 1/2 hour கேப் ஒன்று இருக்கும் இல்லையா, அதனால நம்ம மைண்ட் நிறைய போயிட்டு இருக்கும். அது இப்படி டேஸ்டா இருக்குமா, இது இப்படி இருக்குமா, இது கொஞ்சம் இனிப்பா இருக்குமா, இது கொஞ்சம் அப்படி. ஸோ எனி பை சான்ஸ் நம்ம மைண்ட்ல நம்ம அந்த விஷுவலைஸ் பண்ணி இது பண்ணி வச்சிருக்க அந்த டேஸ்ட்டும் நம்ம ஃபுட் நம்ம ஆக்சுவலி டேஸ்ட் பண்ணும்போது அது ரெண்டு சிங்க் ஆச்சுன்னா, ஓ மை காட், லிட்ரலி அது வந்து அப்படி ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அம்மாடா ஃபைனலி ஒரு நல்ல ஃபுட் நான் புதுசா ட்ரை பண்றேன், இது நான் நினைச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் நானும் இந்த டீம் தான். ட்ரைங் நியூ ஃபுட்ஸ்ன்றது வந்து ஐ ஆல்வேஸ் எஸ், ஓகே இது ட்ரை பண்ணலாம், இது எஸ், அது வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஐ எம் ஆல்சோ இன் யோர் டீம். நெக்ஸ்ட் வந்து ஜென்யூன்லி ஈட்டிங், ஸ்லீப்பிங் அண்ட் ஸ்க்ரோலிங் மொபைல். அஃப்கோர்ஸ் நான் ரீசெண்டாக ஸ்ருதி ஹாசன் அவங்களோட இன்டர்வியூல ஷீ இஸ் டெல்லிங் தட் வெஜ்ஜிங் அவுட், டோட்டலி வெஜ்ஜிங் அவுட். ஸோ வெஜ்ஜிங் அவுட்னா அதுதான், அதாவது waking up, eating, watching TV, ஒரு ரொம்ப ஒரு மாதிரி பேசாம அப்படியே அந்த வடிவேல் சொல்ற மாதிரி அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு இருக்குது. again eating, scrolling mobile, watching. ஸோ இது வந்து இது சொல்லும் போது மேபி ஒரு லேசி, இது என்ன இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரியும் எல்லாருக்குமே இப்படி ஒரு டே வந்து ஒரு வீக்லி ஒரு மந்த்லி வாட் எவர் நீட்ஸ். ஓகே, எல்லாருமே நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற மாதிரியோ இல்லாட்டி ஒரு ஷோ ஐ மீன் ஸ்டோரிஸில் பார்க்குற மாதிரியோ வந்து எவ்ரி சண்டேஸ் அவுட்டிங் போயிட்டு ஃபுல் ஹாப்பனிங்கில் அப்படி இருக்கிறாங்களான்னு கேட்டால் தட்ஸ் கொஸ்டின் மார்க். பட் இந்த ஒரு விஷயம், அதாவது ஒன்றுமே பண்ணக்கூடாது, சும்மா இருக்கணும் அப்படின்றது. சரி, ஞாபகம் இருக்கு ஒரு இன்டர்வியூ செஷனில் மஞ்சு வாரியர் சொல்லுவாங்க, சும்மா இருப்பேன், எனக்கு சும்மா இருக்க அவ்வளோ பிடிக்கும். ஸோ அந்த சும்மா இருக்கிறதுன்றது வந்து இட்ஸ் லைக்
அது எப்படி சொல்றது, அது ஒரு ஒரு எனர்ஜி ரிட்டைனிங்கா இருக்கலாம். இல்லாட்டி அது அது தட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ஒன் ஆஃப் செல்ஃப் கேர். ஓகே, ஸோ சிலவங்க சொல்லுவாங்க இன்னும் நீ எதுவுமே பண்ண மாட்டேன்ற, சும்மா இருக்க. நான் சும்மா இருக்கேன், அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குவா. ஸோ இந்த இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த ரெஸ்பான்ஸ் வரணும். பட் இட்ஸ் லிட்டரலி தட்ஸ் ஜென்யூன். ஓகே, சாப்பிட்டு தூங்கி மொபைல் பார்த்து இருக்குது ஒரு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும்னா எஸ், எனக்கு தெரியுது எல்லாருமே கட்டாயம் வீக்லியோ இல்லடி மந்த் ஏதாவது ஒரு நாள் பண்ணாமலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. பண்ணிட்டு இருக்கு வந்து வீட்டுல திட்டு கூட வாங்குவோம், பாரு எருமை மாடு மாதிரி படுத்துக்கிறது. ஐநோ எனக்கு இதெல்லாமே தெரியும். ஸோ எஸ் திஸ் இந்த இது வந்து ஒரு ஸ்லாங்ல வந்து நம்ம சொல்லணும்னா வெஜ் அவுட். எஸ், வெஜ் அவுட் மேக்ஸ் happiness. It's okay, totally fine, no judgment. Okay, next response வந்து someone who truly remember little things about me. Okay, this is ஓகே, ஒருத்தவங்க வந்து நம்மளை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுருந்தா அது நமக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். ஓகே, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், சிப்லிங்ஸாக இருக்கலாம், சொந்தக்காரவங்க தெரியல. பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ஒருத்தவங்க பற்றி குட்டி குட்டி விஷயங்கள், அது எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு ஏதாவது ஒரு குட்டி திங்கோ ஏதாவது ஒன்று பார்ப்போம், டக்குனு எங்களுக்கு அவங்க ஞாபகம் வந்து வாங்கலன்னா கூட இது ஃபோட்டோ எடுத்து இதை பார்த்தேன் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு, உனக்கு இது பிடிக்கும்ல, அப்படி ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து அவ்வளோ ஜென்யூனான ஒரு ஹாப்பினஸை கொண்டு வரும். ஓகே, இப்போ சும்மா சொல்லுங்களேன், இப்போ ஒரு அம்மா பொண்ணு இருக்காங்க. ஸோ அம்மா எங்கேயாவது போகிறாங்க, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு சாரியோ கலரோ ஏதோ ஒரு இது பார்த்துட்டு உடனே ஒரு ஃபோட்டோவோ கால் பண்ணி இப்படி ஒரு சாரி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு, உனக்கு பிடிக்கும்ல அந்த கலர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அட இவ்வளோ சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுருப்பாங்களா, இவ்வளோ இது ஞாபகம் வச்சு இப்போ நான் ஏன் வந்து கொஞ்சம் நான் அங்கே இங்கே பார்த்த ஒரு சில விஷயங்களை வந்து நான் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுறேன்னா எனக்கு இது அப்பப்போ ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே, ஸோ இதுவுமே ஒரு இன்டர்வியூவில் தான் சுஹாசினி மேம் சொல்லுவாங்க, மணிரத்னம் சாருக்கும் அவங்களுக்கும் இப்போ இருக்கிற ஒரு லவ் ஒரு ரொமான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும்போது 2 பேருக்குமே பிடிச்ச ஒரு பாட்டு வந்து பிளே ஆகும்போது இவங்களும் தேடுவாங்களா அவங்கள, எங்கே இருக்காரு அவரு அப்படின்னு தேடிட்டு நோ கான்வர்சேஷன். ஓகே, டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அந்த ஒரு ஐசைட்ல ஒரு எஸ் நானும் இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கேன், நீங்களும் கேட்டீங்களா, யூனோ தட் லிட்டில் திங்ஸ் ரொம்ப ஒரு ஃபார் கொண்டு போகும். அந்த ஒருத்தவங்களை பத்தி சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், அது எதுவா இருக்கலாம். ஓகே, அவங்க ஸ்லிப்பர் சைஸ்ல இருந்து அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல இருந்து ஃபுட்ல இருந்து அவங்களுக்கு பிடிச்ச படம், அவங்களுக்கு பிடிச்ச படத்துல இருக்க சீன், அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் மேக்கப் லுக், எவ்ரிதிங் கம்ஸ். ஸோ இதை யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் பண்ணினது இல்லைன்னா ஓகே, ஜஸ்ட் ட்ரை. உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி கசின்ஸ் அக்கா தங்கச்சி யாருக்காவது பிடிச்ச ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா சடனா அது எங்க வேணாலும் இருக்கலாம், நீங்க பஸ்ல போகும்போது இருக்கலாம், அப்படி இருந்தா ஞாபகம் வச்சுன்னா லெட் தெம் நோ, சி நான் இதை ஞாபகம் வச்சிருக்கேன், எனக்கு நீ எப்பயும் மைண்ட்ல இருக்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து அதை ஞாபகப்படுத்துங்க. அது ரொம்ப பெரிய ஹாப்பினஸை கொண்டு வரும். அது ஒரு மாதிரி ஒரு அழகான பாண்டை கிரியேட் பண்ணும். ட்ரஸ்ட் மீ. ஓகே பார்ட்னர்ஸ், திஸ் இஸ் அ டாப் ட்ரிக் டு ஸ்டிக் டுகெதர். ஓகே, 2 பேருக்கு நான் சொல்றேன், நாட் ஒன்லி ஃபார் கைஸ். பொண்ணுங்க நீங்களும் தான், யூ டூ ஹேவ் டு மேக் தட் லிட்டில் எஃபர்ட் டு யூனோ டு. ஸோ ஐ லைக் திஸ். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நான் வாசிக்கும் போது ஐ ஃபீல் யா கியூட்டி ஐ ஃபீல் தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பீயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. எக்ஸாக்ட்லி, இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இருக்கும்போது ஆப்வியஸ்லி இட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி தான். அதுவும் இப்போ ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் ஃபாராக இருக்கவங்க ஒர்க்குக்காக இல்லாட்டி வெட்டிங் பண்ணி டிஸ்டன்ஸில் போய் லிவ் பண்ணுறாங்க, இவங்க எல்லாமே எப்பயாவது அந்த ஒரு ஃபேமிலி கேதரிங் இதெல்லாம் நடக்கும்போது வந்து ஜெனியூனாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். எனக்கு வேறு எதுவுமே வேணாம்ப்பா, இந்த மனுஷங்க சுற்றி இருந்தாலே வந்து போதும், நான் என் பாட்டுக்கு இப்படி இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மன நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி ஒன்று தோணும். அது ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது அப்படிதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது வந்து ரொம்ப யோசிச்சு அப்படிலாம் பேச மாட்டோம்ல, ரெண்டமா அடிச்சு தள்ளுறது பேசுவோம், எல்லா டாப்பிக்கும் பேசுவோம், ஃப்ரம் சினிமா டு அரசியல் டு அஃப்கோர்ஸ் வி ஸ்பில்லிங் சம் டீஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு ஜென்யூனான ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். ஒரு கடலில் இமோஷனல் ஆகி நம்ம வந்து அந்த இமோஷனல் கூட
அழுகலாம், எக்ஸ்ட்ரீமாக சிரிக்கலாம், இமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து இப்படி கொட்டி அம்மாடா அந்த இந்த மாதிரி தான் இப்போ தான் மனசுக்கே நிம்மதியாக இருக்குப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ எக்ஸாக்ட்லி ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் திஸ் ஆல்சோ ஒன் நைஸ் ஃபீல் தான் பீயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டீப் மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன் அட் 2 AM. ஓ மை காட், திஸ் இஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீன்னு சொல்லிக்கலாமா? ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்து ஒரு டாபிக் எடுத்து சும்மா பேசும்போது டீப் கான்வர்சேஷனாக அது போகும். ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலாக, ரொம்ப அறிவு சார்ந்து, ரொம்ப இமோஷனல் இன்டெலிஜென்ஸாக ஒரு டாபிக் பேசும்போது அது வந்து நான் இந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்ணியிருக்கேன். ஈவன் ஃப்ரெண்ட்ஸோட, கொஞ்சம் ரொம்ப சீனியர்ஸ் ஒரு சர்க்கிள் இருக்கும், அவங்களோட கொஞ்சம் சினிமா பற்றி பேசியிருக்கேன். அதை தாண்டி ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து அடிக்கடி எனக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஒரு டாபிக் கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கு. அப்படின்னா குற்றவாளி கூண்டில் வந்து ஸ்ரீராமன் அப்படின்னு. ஓகே, அது வந்து அந்த ராமாயணத்தில் ராமன் நல்லவரா, ராவணன் நல்லவர், இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி டாபிக் இருந்தாலுமே அது வந்து ஒரு மாதிரி இன்டெலெக்சுவலாக ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்த்தியான ஒரு அப்படி போகும்போது எனக்கு அடிக்கடி ஃபீல் ஆகும். ஓகே, அதாவது நான் ஃபீல் பண்ணுற மாதிரியே என்னோட சர்க்கிளில் இந்த ஸ்பேஸில் இன்னொருத்தர் இருக்கா அப்படி. ஓகே, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், இந்த மதம் சார்ந்த சில டாபிக்ஸாக இருக்கட்டும், மனுஷங்களை பற்றின டாபிக்ஸ் ஆகட்டும். ஸோ ஒரு நடுராத்திரியில் எல்லாரும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம், நம்ம இந்த மண்டையை போட்டு பிச்சு ஒரு விஷயத்த பேசி அதுல இருந்து ஒரு சில விஷயத்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம வச்சு ரைட் இதுதான் அப்படிங்கும் போது that makes something else too, literally that makes something else. So இது வந்து கொஞ்சம் ரேர் தான், பட் this is something to note down. Okay, so yes, இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு. So next வந்து letting go of something heavy. This makes you not only happy, this makes you lighter, this bringing back the peace that you lost. இதில் நிறையா இருக்கு. ரொம்ப ஒரு பாரமான ஒரு விஷயத்த வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து ஒரு மாதிரி பிடிச்சோ பிடிக்கலாமையோ அதை பற்றி கிராப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, அது ஒரு கட்டத்தில் விடுறது அப்படின்றது வந்து அது சந்தோஷத்தை மட்டும் உங்களுக்கு திருப்பி கொண்டாந்து கொடுக்காது. நீங்கள் தொலைச்ச நிறைய விஷயங்களை உங்களை கொண்டாந்து கொடுக்கும். ஓகே, உங்களோட செல்ஃபாக இருக்கலாம், உங்களோட சிரிப்பு, உங்கள்கிட்ட ஒரு இன்னர் பீஸ், ஒரு நிம்மதி, ஒரு மாதிரி லேஸாக இருக்கும். இது எல்லாத்தையும். ஸோ இது வந்து திஸ் இஸ் சம்திங் ஒரு டீப்பான ஒரு வேர்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அது நான் சொல்கிற அந்த ஹெவின்றது வந்து எல்லா விதத்துலேயும். ஓகே, அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு பழைய மெமரியாக இருக்கலாம், எனிதிங். அது உனக்கு ரொம்ப நாள் ரொம்ப பாரமாக அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை விட்டுட்டா அது கொஞ்சம் மார்க்ஸ் கொடுத்துட்டு தான் போகும். ஓகே, கொஞ்சம் அது ஹீலாக கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆஃப்டர் குட் ஹீலிங் அந்த டைம் பீரியடுக்கு பிறகு யூ ஃபீல் லைட். ஓகே, அதை ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறதுல, அதாவது நான் அது சொல்கிறது எல்லாத்துலேயும் தான். நமக்கு ஒரு ஆள் மேலே கோபம் இருக்கலாம், செம்ம கடுப்பாக இருக்கலாம், ஒரு மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு கூட மைண்டில் நமக்கு இருக்கும். இதுதான் நான் எல்லாத்தையும் தான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ லெட் இட் கோ. அதை விட்டுட்டா வி ஃபீல் ஓகே. இங்கே நான் வந்து ஐ எம் தி ஒரு ஒன் ஸ்டெப் நான் மேலே, நான் இதெல்லாம் விட்டுட்டேப்பா, ஓகே எனக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இதை ஒரு மாதிரி மனசில் வச்சுட்டே இருக்கும்போது முடியல, எங்கே போனாலும் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லெட்டிங் கோ ஆஃப் சம்திங் ஹெவி நாட் ஓன்லி மேக் யூ ஹாப்பி, இட் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங், இட் மேக்ஸ் யூ ஹீல், இட் மேக்ஸ் யூ very peaceful person. So let it go. So, next I got a response. Obviously chai, of course, hi-fi, virtual hi-fi. டீ வந்து இங்கே நிறையா பேருக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது, அது எனக்கு தெரியும். எனக்கு அந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு இந்த ஒரு யூடியூப் கான்டென்ட்டாக இருக்கட்டும், என்னோட ஒரு ஜேர்னி, நான் சூஸ் பண்ண ஒரு பாத்து எல்லாமே டீ தான். நான் ரொம்ப லோனாக இருக்கும்போது அந்த ஒரு கப் தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு கம்பானியன்ஷிப் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி நிறையா இருக்குது. டீ பற்றி பேச போனால் இட் வில் பி லாங் வீடியோ. ஸோ அஃப்கோர்ஸ் obviously chai, this response literally made me happy. Okay,
made me happy. So thank you for joining the chai club. Next வந்து your YouTube videos. இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் நீங்க கலாய்க்கிறதுக்கு போடுறது. நான் யாருன்னு இதில் நேம்ஸ் நான் போடலை. யூடியூப் வீடியோஸ் ஓகே, பட் உண்மையாகவே என்னோட யூடியூப் வீடியோஸ் வந்து உங்களை ஹாப்பினஸ் கொண்டு வருதுன்னா ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். இது நீங்கள் சும்மா வேர்டுக்கு சொன்னால் கூட எனக்குமே அது சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே உங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸை கொண்டு வரதா இருந்தால் நான் இதை பண்ணிட்டு போகிற பர்பஸ் கரெக்டாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த கைண்ட் வேர்ட், இந்த ஒரு எக்ஸ்ட்ரா லவ், ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து என்னன்னா, ஸ்லீப்பிங் வித் நோலா. ஓ மை காட், திஸ் இஸ் தி ஓஜி ஹாப்பினஸ் டூட். ஒரு எல்லாம் இல்லாமல் நல்லா நிம்மதியாக அப்படி நமக்கு எப்படி ஃப்ரைடே நைட் ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி அப்போ அடாறு தூங்குறது கட்டாய ஹாப்பினஸ் தான். இது வந்து எப்படி சொல்கிறது, அந்த 8 to 5 ஒர்க் போகிறவங்களா இருக்கட்டும், ஈவன் பிஸ்னஸ் இது பண்ணுறவங்க, ஸ்பெஷலி ஹோம் மேக்கர்ஸ், லைக் ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து ஒரு ஹோம் மேக்கர், யூ லேடிஸ் லிட்ரலி ஜெம். காலையில் எழும்பி அவ்வளோ நாளும், அதுவும் ஸ்பெஷலி இந்த ஹோம் மேக்கர்ஸுக்கெலாம் வந்து யோசிச்சு பாருங்கள், 7 நாளுமே வந்து 7 டேஸுமே ஒர்க்கிங் டேஸ் தான். இப்போ பாரு எழும்பணும், இது பண்ணணும். பட் ஒரு நாள் அந்த எல்லாம் இல்லாமல் அப்படி நிம்மதியாக தூங்கி எங்களுக்கு எப்போ கண் முழிக்குதோ அப்போ எழும்புறதுன்றது வந்து ஜெம். அது வந்து ஒரு அதீத சந்தோஷம் கொண்டு வரும். ஓகே, அது நான் டோட்டலி இண்டீட் திஸ் ஒன் இஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கெட்டிங் லாஸ்ட் இன் அ குட் புக். ஓ எஸ், திஸ் மேக்ஸ் மீ டூ ஹாப்பி. ஒரு நல்ல புத்தகத்தில் அப்படியே தொலைஞ்சு போகிறதுன்றது வந்து இது புக் லவர்ஸுக்கான ஒன்று தான். ஓகே, ஸோ நீங்கள் புக்கே தொட மாட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு புக்கை பார்த்தா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ரீடர்ஸ் ஒரு நல்ல புக்கில் ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ இதில் அப்படியே ஒரு மாதிரி லஸ்ட் ஆகிறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மேபி அந்த புக் எண்டிங் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக இல்லாமல் இருக்கலாம். யூனோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு புக்கில் அப்படியே ஃபுல்லாக லஸ்ட் ஆகிறது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதான் எனக்கு அப்படி இருக்குது. நான் சும்மா ஒரு மெமரி ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஐ திங்க் 2010 9 or 10 grade 9 or 10 அந்த டைம் வந்து நான் ஒரு புக் ரீட் பண்ணுறேன், வேங்கை வனம்னு சொல்லி. அது ஒரு குட்டி புக் தான். ஓகே, பட் ஹாஸ்டலில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸ்டடீஸ் டைமில் புக் வாசிக்க முடியாது, இப்படிலாம் நிறைய பல ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த புக் அவ்வளோ குயிக்காக ரீட் பண்ணி என்னால் முடிக்க முடியாது. பட் அந்த புக் ரீட் பண்ணும்போதெல்லாம் லிட்ரலி ஐம் லைக் அந்த புக்குள்ளே தான் இருக்குது. நம்ம புக் நார்மலாக ரீடர்ஸுக்கு வந்து ஒரு விஷயம் வாசிக்கும் போது நம்ம இமேஜினேஷனில் கேரக்டர்ஸை வந்து கட்டாயம் உருவாக்கிடுவோம். அதில் எப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் மைண்டில் கேரக்டர்ஸ் உருவாகிடும். ஓகே, ஹீரோ இப்படி, ஹீரோயின் இப்படி, இதில் வில்லன் இப்படி, இந்த வீடு இப்படி, இது எல்லாமே வந்து உருவாகிடும். ஸோ அதை ரீட் பண்ணும்போது அப்படியே நான் அதுக்குள்ளே தான் இருப்பேன். ஓகே, அது எனக்கு இப்போயும் ஞாபகம் இருக்குது. அந்த வேங்கை வண்ணம் புத்தகமாக இருக்கட்டும், அப்போ இன்னும் சில புக்ஸ் அப்படி கொஞ்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணும்போது லிட்ரலி ஐம் லைக் அப்படியே நான் வந்து அதில் லஸ்ட் ஆகிடுவேன். அது மாதிரி நல்ல ஃபீலாக இருக்கும். அது சிலவங்க வந்து இருக்காங்க, நான் இப்போ இந்த புக்கெல்லாம் வந்து ரீட் பண்ணி நம்ம அதை ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். பட் ஸ்டில் ஒரு 2-3 டேஸுக்கு நம்ம அது வந்து வெளில வர முடியாமல் இருக்கும். ஒரு மாதிரி அதே யோசிச்சுட்டு போய் ஏன் இது இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்திருக்கலாம்ல. எஸ், அந்த ரீடர்ஸ் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், கெட்டிங் லாஸ்ட் இன் அ குட் புக் ஆப்வியஸ்லி மேக்ஸ் ஹாப்பினஸ் தான். அதில் எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவுமே கிடையாது. ஓகே, வந்து கொஞ்சம் எல்லாரும் இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸ்டார் கேசிங், அதாவது நைட் அப்படியே ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்பேஸ், அதாவது ஒரு வெளின்னு சொல்லலாம், அதுல இருந்து ஸ்டார்ஸை வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்குது. ஓகே, இதுக்கு ஏதாவது அந்த இப்போ நம்ம இன்ஸ்டா பயோல எல்லாம் நிறைய பேர் போடுவாங்கல்ல, சொல்லணும் ஃபைல், இந்த ஃபைல், அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது நேம் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. அப்படி இருந்தால் ஜஸ்ட் லெட் மீ நோ. அப்படி ஒரு நேம் இருக்குது இந்த ஆக்கள். ஸோ ஸ்டார் கேசிங், எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டார் கேசிங் மேக்ஸ் தேம் ஹாப்பி, ரைட்? அப்சல்யூட்லி. நிறைய பேர் நான் பார்த்துட்டு, நிறைய பேர் அந்த நிலா வந்து கொஞ்சம் ரொம்ப இது பண்ணி பார்த்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப காம் டவுனாக, அது மாதிரி ஹாப்பியாக, மாதிரி ரொம்ப மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். ஸ்டார் கேசிங் என்னோட சர்க்கிளில் ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போமா. பட் ஸ்டார் கேசிங் ஒரு
நீங்கள் கேம்பிங் போனாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது ஒரு பீச் ஓரமாக இருந்து இப்படி நீங்கள் வாழ்ந்து பார்த்து அந்த ஸ்டார்ஸை பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணுறது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் ஃபார் சம் பீப்புள். ஓகே, எஸ், இது யாராவது ஸ்டார் கேசிங் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஆக்களாக இருந்தால் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஒரு குட்டி நோட். அதாவது நான் இப்போ ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு முழுக்க ஐ சோ ரீல் அண்ட் அது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, இதை நான் ஷேர் பண்ணணும்ட்டுன்னு. ஸோ வேர்ல்டில் வந்து ஒரு பெஸ்டான ஒரு ஸ்டார் கேசிங்கான ஒரு லொக்கேஷன் வந்து சவுத் ஈஸ்டர்ன் ஈரான்ல இருக்கிற லூட் டெசர்ட். அதுதான் ஒன் ஆஃப் தி ரொம்ப ஒரு மாதிரி ஹீட்டான ஒரு டெசர்ட். 70 செல்சியஸ் அளவுக்கு கூட ஹீட் ஒரு இன்க்ரீஸாக இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட். செம்ம ஹீட்டாக இருக்குமா. ஆனால் அங்கேயுமே வந்து டூரிஸ்ட் வந்து போகிறதுக்கு ரீசன் நைட்டுக்கு அந்த லூட் டெசர்ட் வந்து ஒரு சொர்க்க பூமி மாதிரி அவ்வளோ நல்ல ஒரு சில் கிளைமேட்டில் இருக்கும்போது வந்து அங்கே வந்து அந்த ஸ்டார் கேசிங் பார்க்குறதுக்கு வந்து அப்படி ஒரு பெஸ்ட் வியூவாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதை நான் விஷுவல்ஸுமே பார்த்தேன். ஏன்னா அங்கே வந்து அந்த ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் அந்த இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, மில்கி வே அதை வந்து நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஸ்டார் கேசிங் இது பண்ணும்போது அதோட அந்த டெசர்ட்டில் ரொம்ப வருஷ காலமாக அந்த மணல் மேடுகள் ஒன்றுக்கு மேலே இறுகி அது ஒரு மாதிரி ஒரு அழகான ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறதால நிறைய டூரிஸ்ட் வந்து அங்கே இப்போ இல்லை, இது இப்போ ட்ரெண்டான விஷயம் இல்லை, ரொம்ப வருஷமாகவே வந்து லூட் டெசர்ட்டுக்கு வந்து நிறைய பேர் போகிறாங்க ஸ்டார் கேசிங் இது பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் யாராவது ஸ்டார் கேசிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா save money, get your visa, fly, do what you make happy. That's it. Okay, so yes, இதுதான் எனக்கு இப்போதைக்கு நான் ஜஸ்ட் இது இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ண ஒரு ஸ்டோரி. ஒரு கொஷன், what makes you happy genuinely, அது எது வேணாலும் இருக்கலாம். This is my kind of, this is Tigers listens never judge session மாதிரி தான். பட் எனக்கு ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது லிட்டரலி I felt yes, this is why I expect. எனக்கு ரொம்ப ஃபார்மலாக அது இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் மை ஸ்பேஸ், அதாவது என்னோட இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கணுன்றது என்னோட ஒரு விஷ் அண்ட் ஐ ஒர்க்கிங் ஃபார் தட். ஸோ இவ்வளோ ஒரு ஜென்யூனான ஒரு ரெஸ்பான்சஸ் வரும்போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஓகே. ஸோ என்னோட இந்த ஒரு சாய் கிளப், இந்த சாய்களோட ஒரு பேஜில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க வந்து எஸ் ஐ மேட் சம் ரியல் கனெக்ஷன்ஸ், அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஹோப் இது வந்து ஒரு நல்ல ஒரு சிட் செஷன் மாதிரி எனக்கு தெரியல, பட் நல்லா ஃபீல் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு, பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ இது ஆட் பண்ணியிருக்கலாம், இதை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க, எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. ஓகே, this space is open for good suggestions. I just create this space for positivity. பாசிட்டிவா எது வந்தாலும் I just நான் அதை ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கிறேன், அப்புறம் I just correct it, I redo it, of course I fail, I get up and I do it again. So yes, இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் யூ நோ தி drill. Okay, like, share and don't forget to smash that subscribe button. Okay, so yes, எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. இன்னொரு சிட் சாட் செஷனோட நான் வாரேன். until then, டாடா, bye, take care.